வெல்கம் டு மை சேனல். இது இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வந்து சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்கிறத விட சேஞ்சிங் செம்பருத்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா செம்பருத்தி மாதிரி தான் இது ஒரே நாள் தான் பூ இருக்குது. இங்கே பாருங்கள், காலையில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பூக்குது. ஒயிட் கூட சொல்ல முடியாது, க்ரீம் கலராக இருக்குது. மதியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. அப்புறம் ஈவினிங் பார்த்தோம்னா பிங்க் கலராக இருக்கும். இந்த ரோஸ் இந்த செடி வந்து பூ வந்து இது வந்து நம்ம ஒரு கிளை இருந்துச்சுன்னாவே போதும். நம்ம இதை பதியம் போட்டோம்னா பாருங்கள், இப்போ மதியத்தில் எடுத்தேன், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. ஈவினிங் எடுக்கும்போது ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருந்தது. ஒரே ஒரு கிளை தான் கொண்டு வந்து வச்சேன், பாருங்கள் நிறைய வந்துருச்சு செடி. இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பாட்டில் தான் வச்சுருந்தேன், குட்டி பாட்டில் கோக்கோபிட்டு மண்புழு உரமெல்லாம் போட்டு தோட்டத்து மண் எல்லாம் கலந்து வச்சுருந்தேன். ஒரு 20 டேஸ்க்கு மேலேயே நிழல்லையே இருந்தது இந்த கிளை வந்து. அதுக்கு பிறகு இது கொஞ்சம் துளுத்து வந்த பிறகு இதை எடுத்து துளுத்து நல்லா வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஹைட் வந்த பிறகு இது வந்து காலையில் எடுத்தது. ஹைட் வந்த பிறகு நான் எடுத்து தரையில் வச்சுட்டேன். தரையில் வச்ச பிறகு நல்லா தரையிலேருந்து அப்படியே கிளையாக வந்து ஒரு அப்படியே அடர்த்தியாக வந்துடுச்சு. வந்து இப்போ நிறைய மொட்டு வச்சுருக்குது. நிறைய மொட்டு வச்சு பூ ஒன்றுனா டெய்லி ஒரு பூ 2 பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து மார்னிங்கில் வந்து எடுத்தது. நல்லா இந்த மாதிரி கலரில் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வருஷம் முழுக்க நம்ம தோட்டத்தில் வந்து வச்சிடலாம். ஒரு மரம் மாதிரியும், குற்று மரம், பெரிய மரம்னு சொல்ல முடியாது, ஒரு குற்று மரம் மாதிரி. இது உடச்சி விட்டோம்னா அப்படியே இருக்கும். உடச்சி விட்டோம்னா அது பாட்டுக்கு இருந்து ஷார்ட்டாகவே இருக்கும். இல்லை நம்ம விட்டுட்டோம்னா அது பாருக்கு பெருசாக போயிடும். நம்ம ஹைட்டில் ஒரு வீடியோ எடுக்க முடியாது, பூ பறிக்க முடியாது, அந்த அளவுக்கு இது ஹைட்டில் போயிடுது. எங்கள் தோட்டத்தில் அப்படியே நிறைய கிளையாக விட்டு ஒவ்வொரு கிளையிலிருந்து நிறைய மொட்டு வந்திருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டு போயிடுச்சு, என்னால் அதை எட்டி எடுக்க முடியலை. அவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு, என்னை விட ஹைட்டாக போயிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஏன்னா காலையில் ஒரு கலர், குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஜாலி இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா காலையில் ஒரு கலர், மதியம் வருது பாருங்கள், ஈவினிங் இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம்லாம் சுருங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 4 o'clock போல் எடுத்தது. இது எப்படி இருக்குது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பட்டு பெட்டல்ஸ் எல்லாம், இந்த இதழ்கள்லாம் வந்து கொஞ்சம் வெயிலில், இப்போ இங்கே கொஞ்சம் மழை இல்லாமல் ஒரு 15 days அப்படியே சன்லைட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அதனால் வந்து பாருங்கள் அப்படியே பூத்துருக்குது. இதுக்கு பேர் சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து சேஞ்சிங் ரோஸ்னால் நம்ம 1 வீக்கு கூட இருக்கும் நம்ம செடியிலேயே. இது வந்து ஒரு நாள் தான். காலையில் பூத்து மதியம் கலர் மாதிரி, ஈவினிங் கலர் மாதிரி, மறுபடியும் இதாகிடுது. இது கிளை இருந்தாவே போதும், நம்ம கிளை இருந்தாவே நம்ம உற்பத்தி பண்ணிடலாம். இது வந்து செம்பருத்தி மாதிரி தான் இதுவும். கலர் சேஞ்சிங் செம்பருத்தின்னு கூட சொல்லலாம். இது ஹைபிஸ்கஸ், கலர் சேஞ்சிங் ஹைபிஸ்கஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இலைகள் கூட பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரி எல்லாம் இல்லை. ரோஸ் மாதிரி இதில் முள்ளும் இருக்காது. சும்மா நம்ம பப்பாயா இலை மாதிரி, திராட்சை இலைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இலை பெரிய பெரிய இலையாக இருக்குது. அதுக்கு பிறகு அது இதாகுது. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.